ஏண்டி என்ன வேணும்னே வா விழுந்த உன் வெயிட் தாங்க அப்படியே என்ன இழுத்து விட்டியாடி. டேய் ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏய் என்னதுக்கடி முறைக்கிற? எல்லாம் உன்னால தானே. ஏய் நான் என்னடி பண்ணேன்? டேய் நீ எதுக்கு நான் வந்து காப்பாத்துன? நீ தானடி காப்பாத்துடா காப்பாத்துறன்னு கத்துன. நான் அதுக்காக தான் கத்துனேனா? நீ தானே என் பேரை கூப்பிட்டு கத்துன. சரி உன்னை போய் காப்பாத்த வந்தேன் பாரு. அந்த சைடு போ. யாராவது இருக்கீங்களா? உங்க அப்பா நீதிமணி இருக்கான். டேய் போடா. தள்ளி உட்கார்றா. ஏய் எதுக்கடி கத்திக்கிட்டே இருக்க? டேய் எனக்கு ரொம்ப பசிக்குது. காலையில சாப்பிட்டதுடா. எனக்கு பசிக்குதுடா. சரி நான் வேணா போயிட்டு 4 இட்லி ஒரு பொங்கல் ஒரு வடை வாங்கிட்டு வரட்டுமா? ஏய் எனக்கு கொடுப்பேத்தாத. இதெல்லாம் எங்க கொடுக்கவங்க? தெரியுது இல்ல? அப்புறம் என்ன பசிக்குதுங்கற? பசிச்சா பசிக்குதுன்னு சொல்லுவாங்க மடப்பையல. உண்மையிலேயே எனக்கு பசிக்குது. ஏதாவது ஒண்ணு பண்ணு. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? மூளை இருக்கா? இல்ல புத்திதான் இருக்கா? எந்த நேரத்துல என்ன கேக்குறதுன்னு கொஞ்சம் விவஸ்தை இருக்கா? கலெக்டருக்கு படிக்கிறது தான் பேரு. ஆனா இந்த காட்டுக்குள்ள அதுவும் இந்த குழிக்குள்ள சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு உன் மரமண்டைக்கு கொஞ்சம் கூடவா தோணல? டேய் என்னடா நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போற? அன்னைக்கு நீ சூப்பர் மார்க்கெட்ல பசிக்குதுன்னு சொன்ன உடனே அங்க இருந்து பிஸ்கட் பாக்கெட்ல எடுத்து கொடுத்தல்ல, அதுக்கு நீ காட்டுற நன்றி கடன் இதுதானடா? செஞ்ச உதவிய சொல்லி காமிக்கிறேல்ல. இங்க பாரு, வலது கைக்கு குடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது, தெரியுமா? தெரியும் தெரியும். உன் தத்துவத்தெல்லாம் என்னால இப்ப கேட்க முடியாது. இப்ப எனக்கு பசிக்குது, நீ என்ன பண்ண போற அத சொல்லு. பசியை தீக்கணும் அவ்வளவுதானே. வெயிட் கரம். அதுக்குள்ள என்ன கைய விடுற? பாம்பு பொந்து. இதுக்குள்ள கைய விட்டு பாம்பு புடிச்சு தரேன், நல்லா தின்னு. டேய் பாம்புல நான் தின்ன மாட்டேன். ஏன் வெஜிடேரியனா நீ? டேய் இத வந்து சொல்லிட போறேன். டேய் வெற்றி வெற்றி வேண்டாம் வெற்றி, சொன்ன கேளுடா. ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ பேச சர்வேலமா இருக்கே. வலிக்குதே. ஐயோ முடியல சக்தி, கை வலிக்குது. சேர்ற மாதிரி இருக்கு. நான் செத்துருவேனா? செத்துருவேனா? பயந்துட்டியா? நல்லா பயந்துட்டியா? என்ன பாம்பும் கடிக்கல ஒண்ணும் கடிக்கல. உன்னை ஏமாத்துன, நீ அசால்ட்டா ஏமாந்துட்ட. இங்க பாரு கைய ஒண்ணுமே இல்ல. கொஞ்ச நேரத்துல நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? சரி சரி பயப்படாத, உனக்கு இப்போ சூப்பரான உணவு ரெடி பண்ணி தரேன். டேய் 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 என்னடா பண்ண போற? ஏய் வெயிட் அண்ட் see. பாத்தியா? ஏய் என்ன முட்டை இது? பாம்பு முட்டை. பாம்பு முட்டைடா. இந்த பாம்பு முட்டையை அவிச்சு தரேன், நல்லா தின்னு. பாம்பு முட்டை விஷம்டா, இது சாப்பிட்டா செத்து போயிடுவோம். அப்படியா? ஐயோ அப்ப என்னால கலெக்டர் ஆக முடியாதே. அப்படியா? அப்ப கூட தான் சாப்பிடுவான், எதுவும் ஆவலையே. பயப்படாத பயப்படாத, ஒண்ணும் ஆகாது ஒண்ணும் ஆகாது. இது பாம்பு முட்டை கிடையாது, காடை முட்டை. பாரு. ஆமா காடை முட்டை. ஆமா இது எப்படி இங்க வந்துச்சு? அதுவா, நீ இந்த குழிக்குள்ள விழுவேன்னு அது ஜோசியம் பார்த்திருக்கு. அதான் உனக்காக 2 நாளைக்கு முன்னாடி வந்து முட்டை போட்டுட்டு போயிருச்சு. பசிக்கிற நேரத்தில் ஏதாச்சும் கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுறியா? அதை விட்டுட்டு ஆறாயிர. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு கம்முன்னு இரு, உனக்கு இதை அவிச்சு தரேன். எப்படி வேக வைக்கலாம்? உங்க அப்பா செல்வமுருகன் மேட்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வருவாரு. என்னாச்சு? இப்படி ஏதாவது ஆகும்னு தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே எடுத்து வச்சிருந்தேன்.
இந்தா குடி. கூட்டிட்டு வாங்கய்யா, வாங்க. யோ வாயா. மினிஸ்டர் வரைக்கும் சொன்னதுனால இவங்களை நான் வெளியில விடுறேன். இல்ல உள்ள தூக்கி போட்டு கம்பி என்ன வச்சிருப்பேன். டேய், இனிமே அந்த காட்டு பக்கம் தலை வச்சு கூட படக்கூடாது. போங்கடா இங்க இருந்து. நைட் டைம் காட்டுக்குள்ள புலி சிங்கம்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம். பார்த்து ஜாக்கிரதையா போங்க. தேங்க்யூ சார். யோ வாங்கயா, நம்ம ஊர் மக்களை அலர்ட் பண்ணலாம். வாங்க. ஏண்டா சங்கிலி, உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அத உருப்படியா செய்யவே மாட்டியா? ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட மாட்டிக்கிட்டு எனக்கு போன் பண்ணிட்டு இருக்க. நல்ல வேலை மினிஸ்டர் ஹெல்ப் பண்ணாரு, இல்லனா உள்ளதான் கடந்திருப்ப. மேடம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வருவாங்கன்னு எனக்கு எப்படி மேடம் தெரியும்? அவங்க மட்டும் வராமல் வந்திருந்தாங்க, இந்நேரம் காட்டுக்குள்ள அவங்க 3 பேரையும் போட்டு தள்ளியிருப்போம். என்னடா இருப்போம். வெற்றி அடிச்ச அடி தாங்க முடியாம ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட மாட்டியிருக்க. என்கிட்ட வந்து இங்க பாய் சாவடால் விட்டுட்டு இருக்கியா? எங்களுக்கு இன்னொரு வாட்டி சான்ஸ் கொடுங்க மேடம். இப்பவே நாங்கள் காட்டுக்குள்ள போய் அவங்க கதையை முடிச்சுட்டு வரோம். நீங்க ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம், எல்லாத்தையும் அந்த புலிக்கரடி பாத்துக்கும். புலிக்கரடியா? என்ன மேடம் சொல்றீங்க? ஃபாரஸ்ட் ஆபீசர் சொன்னதை மறந்துட்டியா? நைட் டைம்ல காட்டுக்குள்ள புலிக்கரடிலாம் வரும்னு சொன்னாங்கல்ல. அந்த சக்தியும் வெற்றியும் நம்ம கையால மாட்டி நம்ம கையால சாவறதை விட அந்த புலி கரடி கிட்ட மாட்டி கொடூரமா சாகட்டும்.